வணக்கம் ஆபரிகம். அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இன்று வேளாண் மற்றும் தோட்டக்கலைத்துறை பயிர்கள் துறையின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். அங்க அதாவது அந்த துறையின் சார்பில் சுமார் 250 கண்காட்சி அரங்குகளும் 25 தலைப்புகளில் கருத்தரங்குகளும் நடைபெற்றன. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். இந்த விழா மேடையில 15.70 கோடி ரூபாய் மதிப்பிலான 16 முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் 159.53 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் 4524 பயனாளிகளுக்கு 25.41 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அந்த முன்னதாக கண்காட்சி அரங்கினை முதலமைச்சர் பார்வையிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த 2 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில இன்று தொடங்கி வைத்து இந்த நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இன்று அதாவது பவானி வழியாக சேலத்துல நாளை நடைபெறுகின்ற நிகழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த நிலையில ஈரோட்டில் இருந்து சேலம் செல்வதற்காக பவானி சாலை மார்க்கமாக செல்லும் போது பவானியில பவானி சாலை, அந்தியூர் சாலை, மேட்டூர் சாலை வழியாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ரோடு ஷோ என்று சொல்லப்படுகின்ற சாலையின் இருபுறமும் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கீழே இறங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரோடு ஷோ நடத்தினார். இது அந்த பொதுமக்கள் மற்றும் கட்சியினர் மத்திய வரவேற்பு ஏற்படுத்தியுள்ளது. சார், தகவலுக்கு நன்றி வேலுச்சாமி.